அன்பு கிறிஸ்தவ மக்களுக்கு ஷாலோம். இன்று ஆண்டவர் பாதத்தில் ஆசிரியர்கள் அன்பர் ஜெபக்குழு மூலியமாக நம்முடைய இயேசு சுவாமியுடைய அங்க அடையாளங்களை நாம பார்க்க போறோம். இந்த அங்க மகத்துவங்களை வயிறு பகுதியை பற்றி இன்று நாம தியானிக்க போறோம். இது எங்க இருக்குன்னா மத்தேயு 21:18. காலையிலே அவர் நகரத்துக்கு திரும்பி வருகையில் அவருக்கு பசி உண்டாயிற்று. வயிறு பகுதி மிகவும் முக்கியமான பகுதி பாருங்க. பசி எடுத்தால் 10 பறந்து போகுன்ற ஒரு பழமொழி கூட உண்டு. அதனால வயிற்றுக்கு நம்ம எப்பயுமே ஆகாரம் கொடுக்கணும். அப்பதான் அது மற்ற இடத்துக்கு அந்த சக்தியை எடுத்துட்டு போய் நமக்கு நல்ல பலன் கொடுத்து நல்ல கைகளில் வேலை செய்யவோ நடக்கவோ நமக்கு அது உதவிகரமாக இருக்கும். அதனால வயிற்றுக்குள்ளார நல்லா சாப்பிட்றதுக்கு நம்ம ரெடியாகணும். அடுத்தது அந்த வயிற்று பகுதியில் கர்ப்பப்பை இருக்கு. இந்த மரியாதை பார்த்து தேவதூதன் சொல்றாரு, நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய் என்று சொல்றாரு. அப்ப அந்த அம்மா தன்னுடைய கர்ப்பப்பையை அர்ப்பணிக்கிறாங்க. ஏசுப்பாக்காக அர்ப்பணிச்சு அவங்க அந்த காலத்துல அவரை பெற்று எடுக்கிறாங்க. இது எவ்வளவு பெரிய விஷயம். கல்யாணமாகாத ஒரு கன்னி பெண் கர்த்தருக்காக தன் கர்ப்பப்பையை கொடுத்து அதன் மூலியமாக கர்த்தர் பிறந்து அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு பாக்கியவதி என்று பெயர் பெற்றாங்க. அப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா பரிசுத்த வாரத்துல ஒவ்வொரு நாளும் கர்த்தர் எருசலேம்ல இருந்து பெத்தானியாவுக்கு வருவார். காலையில வந்துட்டு மாலையில போவார். அப்படி வரும்பொழுது அவருக்கு பசி ஏற்பட்டுச்சு. அப்ப அங்க ஒரு அத்தி மரம் இருந்துச்சு. அந்த அத்தி மரத்துல பழம் நிறைய இருக்கும்னு நினைச்சிட்டு நின்று அண்ணாந்து பாக்குறாரு. ஒரு பழம் கூட இல்லை. அவருக்கு பயங்கர பசி. பழம் வேணும், அவருக்கு பசி ஆக்கிறதுக்கான பழம் இல்லை. அவர் சொல்றாரு, இவ்வளோ பெரிய மரம், ஒரு பழம் இல்லையே, என் பசி ஆக்காத மரம் என்ன, நீ இப்போ பட்டுப்போ அப்படின்னு சொல்லிட்டு அதை பட்டு போக செஞ்சுட்டாரு. அப்போ பாருங்க, பசிக்கு அந்த இடத்துல எவ்வளவு முக்கியத்துவம். அடுத்தது 40 நாள் இரவு பகல் உபவாசத்துல அந்த பாடுகளை அனுபவிக்கிறதுக்காக, பொறுத்து கொள்றதுக்காக, தன் சரீரத்துல பலன் வேணுன்றதுக்காக அப்படி இருக்கும் பொழுது அவருக்கு பசி உண்டாயிடுச்சு. இப்படி கர்த்தரே பசியால கஷ்டப்பட்டு இருக்கிறார். அப்போ அந்த வயிறுக்கு நம்ம உணவு கொடுக்க வேண்டும். அடுத்தது ஒரு 4 பாயிண்ட் நம்ம பார்ப்போம். 1, எலியா ரொம்ப பசியோடு உட்கார்ந்துருக்கும் போது அந்த இடத்துல காகம் அவருக்கு போஜனத்தை கொடுக்குது. ரொம்ப பசியோடு உட்கார்ந்துருக்காரு. எங்கிருந்தோ காகம் ஓடி வந்து அவருக்கு சாப்பாடு கொடுக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா இஸ்ரவேல் மக்கள் எல்லாம் நடந்து வந்துட்டு இருக்கும்போது அவங்களுக்கு பயங்கர பசி அந்த வனாந்தரத்துல. அப்போ கர்த்தர்ட்ட கேட்குறாங்க, எஸ்பாங்களுக்குலாம் ரொம்ப பசிக்குதே. அப்போ மன்னாவை கொடுக்குறாரு, பசியை போக்குறாரு மக்களுக்கு. மக்கள் பசியோடு இருக்கிறாங்களே, வயிறு பசி ரொம்ப கஷ்டமாச்சேன்னு அவங்களுக்கு மன்னாவை கொடுக்குறாரு. அடுத்தது பெரும் பாடுள்ள ஸ்திரீ. அந்த அம்மாவை யோசிச்சு பாருங்க, 12 வருடம் பாடுகளை அனுபவிச்சிருக்கிறாங்க. எவ்வளவு கொடுமை. ஒரு பெண்ணுக்கு 3 நாளே கஷ்டம், ஆனா 12 வருடம் எவ்வளவு போராட்டம். தன்னோட சொத்தெல்லாம் வித்துட்டாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்திருப்பாங்க. கர்த்தர் அவங்கள குணமாக்குறாரு. இப்படி வயிற்றிற்கு உணவும் தாகத்துக்கு நீரும் கொடுத்து நம்ம வயிறை பாதுகாத்துக் கொள்வது போல கர்த்தர் நமக்கு ஆத்ம பசியை போக்கிக் கொள்ள நம்ம என்ன பண்ணணும்? கர்த்தரை தேடி ஓடிப்போம். ஏன்னா இந்த 40 நாளும் நம்ம ஒவ்வொரு வருடமும் இந்த லென்த் நாட்களை எதற்காக நம்ம இப்படி ஒரு சிறப்பாக கையாளுகிறோம் என்றால், இந்த 40 நாளும் நம்மை நாம் சீர்படுத்திக் கொள்வதற்காக இல்லையா? நம்மை நாமே சீர்படுத்திக்கணும். எப்படி சீர்படுத்துறது? அப்பா, நான் என்னுடைய இந்த வருடத்துல ஏதாவது தவறு செய்திருந்தா என்னை மன்னிச்சிருங்கப்பா. இந்த 40 நாளும் நான் ஃபாஸ்டிங் இருக்கிறேன். அப்ப இந்த 40 நாளும் வசனத்தை பைபிளை வாசிச்சு முடிச்சிடுறேன். இந்த 40 நாளும் நானு தியானிக்கிறேன்ப்பா வசனங்கள் என்று நம்மளுடைய ஆத்ம பசியை கர்த்தரிடத்துல கொண்டு போகும்போது கர்த்தர் நமக்கு அவருடைய கிருபையை தந்து நம்மளை அப்படியே அணைத்து கொள்வார். என் மகள் ஓடி வருதே என்கிட்ட எப்படியாவது இந்த ஆத்ம பசியை போக்குங்கப்பான்னு ஓடி வருதே, என் மகளுக்கு நான் நிறைய செய்யணும்னு ஏசப்பா நம்மளை தேடி வருவார். ஏன்னா எப்படி உலக பிரகாரமான பசியை பார்த்தோமோ அப்படி கர்த்தரை தேடி போக நமக்கு ஆத்ம பசி மிகவும் முக்கியம். இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த 40 நாட்களும் நீங்கள் ஒரு முடிவு எடுத்துக் கொள்ளுங்க. அப்பா, இந்த வருடத்தில் நான் பைபிளை வாசித்து முடிப்பேன், 119ஆம் சங்கீதத்தை எழுதுவேன், இல்ல தியானிப்பேன், இல்ல உபவாசம் பயிர்த்தனால் எனக்கு என் குடும்பத்துல ரட்சிக்கப்படாத மக்களுக்கு ரட்சிக்க கொடுங்க. என் குடும்பத்துல இன்னும் தட்டி எழுப்பக்கூடியவர்களை எழுப்புங்க. இல்ல நம்ம பக்கத்து வீட்டுல நம்ம சுற்றத்தார் எல்லாரையும்
கர்த்தருடைய பாதத்துல கொண்டு வரத்துக்கு நமக்கு இந்த 40 நாள் உபயோகமாக இருக்கும். எனவே இந்த 40 நாளும் நம் கர்த்தரிடத்தில் நம்ம ஆத்ம பசியை போக்க தேடி போவோம். கர்த்தர் நம்மை அணைத்துக் கொள்வார், நம்முடைய பசியை போக்குவார், நம்மை வழி நடத்துவார். ஒரு நிமிடம் நம்மை நாமே தாழ்த்தி கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போம். ஆம் கர்த்தாவே, அப்பா, எங்கள் வயிற்று பசிக்கு நாங்கள் உண்ணுகிறோம், எங்களுடைய தாகத்திற்கு தண்ணீர் அருந்துகிறோம் அப்பா. ஆனால் இந்த ஆத்ம பசியை போக்கும் இடத்துலதான் சுவாமி நாங்கள் வர முடியும். எஸ்பா, நீங்கள் எங்களை எப்படி அணைத்து வைத்திருக்கிறீர், எங்கள் மேல் எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறீரப்பா. பிளீஸ் ராஜா, இந்த 40 நாளும் நாங்கள் வேண்டிக் கொள்வதை நீ கேட்டு விசுவாசத்தோடு என் தேவன் கொடுப்பார் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் வரும்பொழுது நீ அதை கொடுத்து எங்களை கர்த்தாவை கிருபையினாலும் நன்மையினாலும் முடிசூட்டும்படி நாங்கள் உம்மிடத்தில் ஓடி வருகிறோம் அப்பா. நிச்சயமாக கொடுப்பேன். நாங்களும் எங்களை சீர்படுத்தி சிறப்படுத்தி உம்மிடத்தில் வருகிற இந்த நாட்களுக்காக கோடான கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களை பலப்படுத்தும், எங்களை ஆசீர்வதியும். எல்லாவற்றையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடம் கெஞ்சி மன்றாடி கேட்கிறோம். ஆமென்.